சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சியான தேமுதிக விலக உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து யாருடன் கூட்டணி? அதாவது ஓபிஎஸ் அவர்களையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்துள்ளார். ஓபிஎஸ் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி பெருமையாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களது உண்மை முகத்தை இப்பொழுதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புரிந்து கொண்டார் என்றும் நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். இதனால் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் தேமுதிக இவர்கள் கூட்டணியாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அதிக அளவிலான தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களது பேச்சை பார்க்கும் பொழுது தேமுதிக இனி அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தற்பொழுது வரை அதிமுகவுடன் பாஜக மட்டும்தான் கூட்டணி வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடையும் பட்சத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தால் அவரை மிகப்பெரிய அளவிலான அதிமுகவின் தொண்டர்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். அதிமுகவின் தலைமையிலிருந்தும் எடப்பாடியே மாற்றுவார்கள். அவர் சொன்ன வாக்குறுதியே நிறைவேற்றவில்லை என்றும், முதல்வராக இருந்தபொழுது நாங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உங்களுக்கு தருகிறோம் என்பதை முதல்வராக இருக்கும் பொழுதே கூறினார். ஆனால் இப்பொழுது வரை அதை சாத்தியப்படுத்தாமல் எங்களை ஏமாற்றிவிட்டார் என்று விஜயகாந்த் அவர்கள் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றிய உண்மைகளையும் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இனியும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டோம் என்பதையும் தெளிவாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தோல்வியேதான் பெறும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுவது சரியா? ஓபிஎஸ் உடன் தேமுதிக கூட்டணி வைக்கலாமா? இவர்கள் அனைவரும் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.